ஆப்பிரிக்காவில் ஒரு விலங்கு இருக்கான். அது வேட்டையாடுச்சுன்னா அதை பார்த்து சிங்கங்களே பயப்படுமா. அந்த விலங்கு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அதான் பிளாக் டெத்துன்னு சொல்லக்கூடிய கேப் பஃபலோ தான். வணக்க நண்பர்களே, இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது உலகிலேயே மிகவும் ஆபத்தான விலங்குகளில் ஒன்று தான் கேப் பஃபலோ. பசு மாதிரி தோற்றம் இருந்தாலும் இதனோட கோபம், சக்தி மற்றும் தாக்குதலின் வேகம் அதிர்ச்சி தரக்கூடிய அளவுக்கு அதிகமாக இருக்குமா. கேப் பஃபலோ ஆப்பிரிக்காவில் வாழக்கூடிய ஒரு பெரிய காட்டு மாட்டு வகையை சார்ந்தது. இதனோட எடை 500 முதல் 900 கிலோ வரைக்கும் இருக்குமா. இதனோட கொம்பு மிகவும் வலிமையாக இருக்குமா. வச்சு தான் எதிரிகளை ஈஸியாக தாக்குதான். இந்த விலங்குகளுக்கு பிளாக் டெத்துன்னு ஏன் பெயர் வந்துச்சுன்னா, இது மிகவும் அன்பிரடிக்டபிளா, அதாவது எந்த நேரத்தில் வேணும்னாலுமே இது தாக்குமா. பல வேட்டையாடிகளும் கூட கேப் பஃபலோவின் தாக்குதலால் உயிரிழந்திருக்கா. கேப் பஃபலோ ஒரு முறை கோபம் வந்தாலே நேராக வேகமாக ஓடி தனது கொம்பாலேயே எதிரியை தூக்கி எறியுமா. அது மட்டும் இல்லாமல் ஒரு முறை தாக்கிவிட்டு போகாதான், மீண்டும் மீண்டும் தாக்கி அந்த உயிர் போகும் வரைக்கும் தாக்கி கொண்டே இருக்குமா. நீங்கள் நம்ப மாட்டீங்க, சிங்கங்களுக்கு கூட கேப் பஃபலோவை வேட்டையாடுவது ரிஸ்க் தானா. ஒரு குரூப்பாக அட்டாக் பண்ணினாலும் பஃபலோ கூட்டம் சேர்ந்து எதிர்த்து சிங்கங்களை விரட்டி விடுமா. பஃபலோயின் பெரிய ஸ்ட்ரென்த் என்னன்னா அதனோட கூட்டம்தான். இது கூட்டமாக தான் வேட்டையாடுமா. ஒரு பஃபலோ ஆபத்தில் இருந்தாலுமே மற்ற பஃபலோக்கள் எல்லாமே சேர்ந்து அதற்கு உதவி புரியுமா. இந்த யூனிட்டி தான் இதனோட இன்னும் இதை டேஞ்சரஸ் ஆக்குது. பஃபலோ ஒரு சாதாரண விலங்கு இல்லை, இது ஒரு வாக்கிங் டேஞ்சர். நம்ம வாழ்க்கையிலும் இதே மாதிரி தான். வெளியில் சிம்பிளாக இருக்கிற சில விஷயங்கள் உள்ளே மிகவும் பவர்ஃபுல்லாக இருக்கலாம். அதனால் எப்போதுமே யாரையுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. இன்ட்ரெஸ்டிங் அனிமல் ஃபேக்ட்ஸ்க்காக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.